بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த அகிலத்திற்கோர் அருள்கொடையாக வழங்கப்பட்ட அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் இன்னும் எல்லா முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கிற நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்றுள்ளவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாதவளாயம் கிளை சார்பாக நடந்து கொண்டிருக்கிற இந்த தெருமுனை கூட்ட நிகழ்ச்சியில் இலக்கை நோக்கி இளைஞனை வா என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயமாக வாழக்கூடிய நாம் நம்முடைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையை அல்லாஹுவும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அந்த முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று நாம் பார்த்தோமானால் இந்த சமுதாயத்தில் பெரும்பான்மையான இளைஞர் பட்டாளங்கள் இறைவனையும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களையும் மறந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பதை மிகவும் வருத்தத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இன்றைக்கு சமுதாயத்திலே நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் எப்படி செயல்பட வேண்டும், அவர்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதையெல்லாம் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகத்தினுடைய போதனைகளும்
நமக்கு மிக தெளிவாக நமக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்கள் எதை நோக்கி செல்ல வேண்டும் என்றால், நாளை மறுமையில் சுவனத்தை அடையக்கூடிய ஒரு பாதையை நோக்கி அவர்கள் செல்ல வேண்டும். அவர்கள் செல்வது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தாரையும் அவர்களுடைய சமுதாயத்தையும் அந்த சுவனத்தினுடைய பாதையை நோக்கி அவர்கள் அழைத்து செல்ல வேண்டும். அதைத்தான் இஸ்லாமிய வரலாறுகளிலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய சஹாபாக்கள் பட்டாளத்திலேயும் நாம பார்க்கக்கூடிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது? இஸ்லாமிய சமுதாயத்திலே இருக்கிற இளைஞர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? தன்னுடைய இலக்கை நாளை மறுமையை நோக்கி அமைத்திருக்கிறார்களா? மறுமையிலே சுவனத்தை அடையக்கூடிய செயல்களை இந்த உலகத்திலே அவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்களா என்று நாம் சிந்தித்து பார்த்தால், இந்த சமுதாயத்திலே இருக்கிற பெரும்பான்மையான இளைஞர்கள் தன்னுடைய இலக்கு எது என்று அறிந்து கொள்ளாமல், தான் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளாமல், இந்த உலகத்தினுடைய மோகங்களுக்கு அடிமைகளாகி தீமைகளை திளைத்து போய் மறுமை வாழ்க்கையை நாசப்படுத்துகிற காரியங்களிலே இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தினுடைய அவல நிலை என்ன? எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது என்பதை இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களும் இன்றைக்கு சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய கால சூழ்நிலை என்பது தீமைகள் நிறைந்திருக்கிற ஒரு காலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி தீமைகள் நிறைந்திருக்கிற இந்த காலத்தில்தான் நம்முடைய இளைஞர் பட்டாளம் விட்டில் பூச்சிகளாய் இன்றைக்கு தீமைகளிலே பறந்து விழுந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு வாழுகிற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்பதை சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தீமைகள் எல்லாம் இன்றைக்கு பெருகி இருக்கிறது. ஒரு காலத்திலே தீமையை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு என்பது ஒரு மனிதன் அந்த தீமையை செய்வதற்காக மெனக்கெட வேண்டும். ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக தீமைகளை செய்யக்கூடிய நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. உதாரணத்திற்கு முன்பெல்லாம் ஒரு சினிமாவை பார்க்க வேண்டும் என்றால், ஒரு நாடகத்தை பார்க்க வேண்டும் என்றால், அந்த நாடகம் என்பது துவக்கம், சினிமாவினுடைய துவக்கம் நாடகம்தான். அந்த நாடகம் எல்லா இடத்திலேயும் எப்போதும் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது. ஒரு 4-5 ஊர்களில் ஒருங்கிணைத்து ஒரு இடத்திலே ஒரு நாடகத்தை நடத்துவார்கள். அதை பார்ப்பதற்காக இங்கிருந்து வண்டி பிடித்துக் கொண்டு நாம செல்ல வேண்டும். இங்கிருந்து ஆட்களை கூட்டிக் கொண்டு பயணப்பட்டு போய் அங்கு நடிக்கிற அந்த நாடகத்தை பார்த்து வர வேண்டும். அதற்கு பிறகு காலம் மாறி சினிமா தியேட்டர்கள் உருவானது. அதற்கு பிறகு காலம் மாறி வீடுகளிலே டிவிகள் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. அதற்கு பிறகு இப்போது நம்முடைய கைகளிலே செல்போன்கள் மூலமாக எப்போது வேண்டுமென்றாலும் தீமைகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த காலத்தில் தான் நம்முடைய இளைஞர் சமுதாயம் இந்த தீமைகளை நோக்கி மிக விரைவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய கரங்களிலே வைத்திருக்கிற செல்போன்கள் மூலமாக எந்த நேரத்திலேயும் சினிமாக்களை பார்ப்பதும்,
எந்த நேரத்திலே சீரியல்களை பார்ப்பதும் அதிலே வருகிற ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பார்ப்பதும் இப்படியாக தன்னுடைய செல்போன்கள்ல இருக்கிற தீமைகளை பார்த்து பார்த்து அதிலேயே இன்றைக்கு மூழ்கி போய் கிடக்கிற ஒரு சூழ்நிலை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாதிப்பை இன்றைக்கு இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது என்றால், இந்த சமுதாயத்திலே இருக்கிற இளைஞர்கள் இந்த மார்க்கத்தை பற்றி சிந்திக்காத, தன்னுடைய வணக்க வழிபாடுகள் குறித்து சிந்திக்காத, தன்னுடைய எதிர்காலம் குறித்து சிந்திக்காத ஒரு நிலைக்கு இந்த செல்போன் பயன்படுத்துவதன் மூலமாக இன்றைக்கு சீரழிந்து போய் கிடக்கிறார்கள். தீமைகளிலே மூழ்கி போய் கிடக்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் செல்போனிலேயே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் வரக்கூடிய காட்சிகளையே பார்த்து பார்த்து அவர்கள் ஒரு விதத்திலே அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையில் மாறி போயிருக்கிறார்கள் என்றால், அந்த சினிமாக்களையும் அதில் காட்டப்படுகிற நிகழ்வுகளையும் அந்த கற்பனை உலகத்தில் தன்னை அவர்கள் வடிவமைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ வேண்டும் என்று நடக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய இளைஞன் சினிமா கூத்தாடிகள் எப்படி தங்களுடைய நடை உடை பாவனையை அமைத்திருக்கிறார்களோ அதுபோன்று தன்னுடைய நடை உடை பாவனையை அமைத்திருக்கிறான். சினிமாக்களை கிழிந்து போன ஆடைகளை உடுத்தி ஃபேஷன் என்று வந்தால் நம்முடைய இளைஞர்கள் அது மாதிரி என்ன செய்யறாங்க, ஃபேஷனை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், லக்கது கானலக்கும் ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் சொல்லுகிறான். எப்படி வாழ வேண்டும் என்கிற வாழ்க்கை முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். குழந்தை பருவத்திலே நாம எப்படி வாழ வேண்டும், இளமை பருவத்திலே நாம எப்படி வாழ வேண்டும், ஒரு குடும்பத்திற்கு தலைவனாக இருக்கும் பொழுது எப்படி செயல்பட வேண்டும், ஒரு குடும்பத்திற்கு தலைவியாக இருக்கும் பொழுது எப்படி செயல்பட வேண்டும், எப்படி நன்மைகளை செய்ய வேண்டும், எப்படி தீமையிலிருந்து விலக வேண்டும் என்றெல்லாம் நாம் இந்த உலகத்திலே வாழுகிற வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய ஒவ்வொரு காரியத்தையும் ரசூலுல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அதை நமக்கு உபதேசமாக சொல்லுகிறான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறான். இன்னைக்கு இந்த இளைஞர் பட்டாளம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்காதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை படிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செல்போனால் ஏற்படுகிற தீமை அவனை சினிமாக்கள் ரீதியாக தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க செய்திருக்கிறது. அது மட்டுமா, இன்றைக்கு இந்த இளைஞர் சமுதாயம் ஒழுக்கக்கேட்டிலே வீழ்ந்து போய் கிடக்கிறார்கள். ஒழுக்கக்கேட்டிலே இன்றைக்கு மூழ்கி போய் கிடக்கிறார்கள். செல்போன்கள் மூலமாக தவறான காட்சிகளை பார்ப்பதும், தவறான படங்களை பார்ப்பதும், இப்படியான ஒரு கால சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இளைஞர் சமுதாயத்தினுடைய நிலை இருக்கிறது. செல்போன்கள்ல அவர்கள் மார்க்கத்தை இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்களா? உலகத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை படித்துக் கொண்டிருக்கிறார்களா? எப்படி நாம் முன்னேற வேண்டும் என்கிற முன்னேற்ற பாதையை படித்து தெரிந்து கொள்கிறார்களா? எப்படி தலைமுறைகளை நாம உருவாக்க வேண்டும் என்று அதை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கிறார்களா? அப்படியெல்லாம் எந்த விதமான சிந்தனைகளும் அவரிடத்திலே இருக்கிற மாதிரி தெரியல. பேஸ்புக்குகள்ல வரக்கூடிய காட்சிகளை பார்த்து அதிலே மூழ்கி போய் இருக்கிறார்கள். இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறார்கள். இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய நாசக்கேடு, இந்த சமுதாயம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சரியாக பின்பற்றாதனுடைய விளைவு,
அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உதுஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இந்த மார்க்கத்திலே முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறான் அல்லாஹ். வலா தத்தபிஉ குத்துவாத்தி ஷைத்தான், நீங்கள் ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். இன்னஹு லக்கும் மதுவும் முபீன், அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று அல்லாஹ் சொன்னானே, நம்மை நோக்கி எச்சரித்தானே, அந்த எச்சரிக்கையை சரியாக காதிலே வாங்காதனுடைய விளைவு, இந்த மார்க்கத்தை சரியாக கடைபிடிக்காதனுடைய விளைவு, இன்றைக்கு இந்த இளைஞர் பட்டாளம் மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாமல் இந்த சைத்தானால் விரிக்கப்பட்டிருக்கிற இந்த வலைகளிலே இன்றைக்கு போய் வீழ்ந்து கிடக்கிறார்கள், போய் மூழ்கி கிடக்கிறார்கள். சைத்தான் ஒவ்வொரு விதத்திலேயும் இந்த மனிதனை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிற பல வலைகளை இன்றைக்கு விரித்து வைத்திருக்கிறான். அதில் மிக முக்கியமானதுதான் இந்த செல்போன் மூலமாக இந்த இளைஞர்கள் கெட்டு போறது, இன்ஸ்டாகிராம் மூலமாக கெட்டு போறது, இந்த ரீல்ஸ்கள் என்கிற பெயரிலே கெட்டு போகிறார்கள். முழுக்க முழுக்க தவறான காட்சிகளே இவற்றிலே முழுமையாக பரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல இன்னைக்கு மூழ்கி போய் தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆற்றல் மிகுந்த ஒரு இளமை பருவத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தனைகள் எல்லாம் அப்படியே மழுங்கி போய்விட்டது. அதுல வரக்கூடிய காட்சிகளை பார்த்து பார்த்து நாம எப்படி இந்த உலகத்திலே நாம வாழ வேண்டும், நம்முடைய கடமை என்ன, நமக்கு இருக்கிற பொறுப்பு என்ன, நாம் ஒவ்வொரு நிலைகளையும் தாண்டி எந்த விதத்திலே நம்முடைய வாழ்க்கை முறை அமைத்துக் கொள்ள வேண்டும், எந்த சிந்தனையும் இல்லை. நேரம் கிடைக்குதா செல்போனை பார்க்கிறது, வீட்டுல காலையில நேரத்திலையும் செல்போனை பார்க்கிறது, மதியான ஸ்கூலுக்கு போனாலும் அங்கேயும் செல்போனை பார்க்கிறது, ஒளித்து வைத்துக் கொண்டு அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகள்ல ரூம்ல போய் கதவை பூட்டி பூட்டி உள்ள உட்கார்ந்து செல்போனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் உம்மா அப்பா தூங்கியாச்சு, தூங்கினதுக்கு பிறகும் செல்போன்களையே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சிந்தித்து பாருங்கள். இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய இளமை பருவத்தில் இளமை சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. இவர்கள் எப்படி அடுத்த தலைமுறைகளை உருவாக்குவார்கள்? இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே இளைஞர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் என்ன? இளமை பருவம் என்பது எப்படிப்பட்டது? அல்லாஹ்வுடைய கொள்கையை தன்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு அதை இந்த சமுதாயத்திலே எடுத்து சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு பருவம் இந்த இளமை பருவம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல நபிமாருடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகிறான். அந்த நபிமார்கள் எல்லாம் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை தன்னுடைய சமுதாயத்திற்கு எடுத்து சொன்ன வயது என்பது அவர்கள் இளைஞர்களாக இருக்கிற நிலையில் தான் எடுத்து சொன்னார்கள். வலம்மா பலக அசுத்தஹும், அவர்கள் தன்னுடைய இளமை பருவத்தை அடையும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கினான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் இளமை பருவத்தை அடையும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கினான் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்திலே இருந்த எல்லா விதமான அந்த இணைகற்பிப்பு காரியங்களை பார்த்து, சிலை வணக்க வழிபாட்டை பார்த்து அவர்கள் அதற்கு எதிராக அல்லாஹ் ஒருவனைத்தான் வணங்க வேண்டும் என்று சொன்னார்களே, அந்த பருவம் என்பது இளமை பருவம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அந்த சிலைகளை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தகர்க்கிறார்கள் தன்னுடைய சமுதாயம் இணை வைப்பு காரியத்தில் ஈடுபடும் பொழுது. அப்ப அந்த சமுதாயம் சொல்லுகிறது, இந்த காரியத்தை யார் செய்திருப்பார்கள் என்று கேட்கும் பொழுது, இன்னா ஃபத்தன் எதுக்குருகும், ஒரு இளைஞர் தான் நம்முடைய இந்த வணக்க வழிபாடு குறித்து விமர்சித்துக் கொண்டிருந்தார். யுகாலுலஹு இப்ராஹிம், அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர் சொல்லப்படும்.
அந்த இப்ராஹிம் தான் இந்த காரியத்தை செய்திருப்பார், சிலைகளை உடைத்திருப்பார். அவர்தான் இந்த கொள்கையை விமர்சித்துக் கொண்டிருந்தார். ஒரே ஒரு கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்கிற கொள்கையை பிரச்சாரம் செய்யும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞர்களாக இருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் இந்த மார்க்க பிரச்சாரத்தை செய்கிறார்களா? மார்க்கத்தை பிறருக்கு சொல்லக்கூடிய அந்த பிரச்சாரத்தை செய்கிறார்களா? இன்னைக்கு செய்யலையே. இளைஞர் பருவத்தினுடைய இலக்கு என்பது அதுதான். இன்றைக்கு நாம் இளமை பருவத்தில் இருக்கிறோம், ஆற்றல் மிகுந்த பருவத்திலே இருக்கிறோம், எதற்கும் அஞ்சாத ஒரு பருவத்தில் இருக்கிறோம். குழந்தை பருவம் என்றால் அவர்கள் பலகீனமான அறிவற்றவர்களாக விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு பருவத்தில் இருக்கிறார்கள். விளையாட்டு தன்மையோடு இருப்பார்கள். முதியவர்களாக இருந்தால் அவர்கள் பலகீனப்பட்டு போயிருப்பார்கள். எதையும் செய்யக்கூடிய உடல் ஆற்றல் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் இளமை பருவம் என்பது எல்லாவற்றையும் துணிந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த பருவம். உலகத்தில் பல வரலாறுகளை படைத்திருக்கிற எல்லா தலைவர்களையும் பாருங்கள். அந்த தலைவர்கள் இன்றைக்கு வரலாறுகளிலே மிளிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் தன்னுடைய இளமை பருவத்தை அவர்கள் செம்மையாக ஒழுக்கத்தோடு சீரிய சிந்தனையோடு அவர்கள் வழிநடத்தினார்கள். அதனுடைய விளைவு இந்த உலகத்திலே உயர்ந்த தலைவர்களாக மாறினார்கள். இன்றைக்கு வாழுகிற இந்த சமுதாயத்தினுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? நீங்க சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த சமுதாயத்தை எப்படிப்பட்ட நிலையிலே இன்றைக்கு இந்த சினிமாக்கள் ஆக்கி இருக்கிறது என்றால், இது ஆபாச காட்சிகள் ஆக்கி இருக்கிறது என்றால் எந்த விதமான சீரிய சிந்தனைகளும் இல்லாமல் ஆக்கி இருக்கிறது. எந்த சிந்தனையும் பார்க்க முடியாது. இளைஞர்களுடைய நிலையை எடுத்து பாருங்கள். சிந்தனை இருக்கிறதா? தீர்க்கமான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களா? ஒண்ணுமே இல்ல. கிடைக்கிற நேரத்தில் எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறத்தில் போய் மாறி மாறி செல்போனை வைத்து பார்த்து கொண்டு அப்படி சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ஆபாசமான காட்சிகள், சினிமா கூத்தாடிகளை பார்த்து அதில் கெட்டு போறது. இன்னொரு பக்கம் பார்த்தால் பப்ஜி என்கிற ஒரு விளையாட்டு, இன்னும் பல விளையாட்டுகள் மக்கள் பார்க்கும் பொழுது விளையாடுறது. கேட்டால் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு நிலை. அந்த விளையாட்டு எப்படி இருக்கிறது? அவனுடைய சிந்தனையை நாசப்படுத்துறது மாதிரியான விளையாட்டு. விளையாட்டுன்னா என்ன? விளையாட்டு என்பது அவனுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும். அதற்குத்தான் விளையாட்டு. எதற்கு விளையாட சொன்னார்கள்? நம்முடைய உடல் ஆரோக்கியமாக சீராக இயங்க வேண்டும் என்பதற்கு விளையாட சொன்னார்கள். அந்த விளையாட்டு எங்க விளையாடணும்? கிரவுண்டில் இறங்கி விளையாடணும். உடல் அசைவின் மூலமாக விளையாட வேண்டும். உடல் இயங்குவதின் மூலமாக, ஆரோக்கியத்தின் மூலமாக அந்த விளையாட்டு அமையணும். இன்னைக்கு அப்படி இந்த இளைஞர் சமுதாயம் விளையாடுகிறதா? அப்படிப்பட்ட விளையாட்டு எல்லாம் இன்றைக்கு கரைந்து குட்டிச்சுவராகி போய் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு என்ன விளையாட்டு? செல்போன் மூலமாக விளையாட்டு. செல்போன்ல ஒவ்வொரு விளையாட்டுகளும் இன்றைக்கு புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுல என்ன செய்யறான்? குரூப்பா உட்கார்ந்து கொண்டு, அவன் இங்க உட்கார்ந்து கொண்டு, இன்னொரு வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறான், அங்க உட்கார்ந்து கொண்டு இந்த இணையதளத்தின் மூலமாக விளையாடுகிறார்கள். அதுல என்ன விளையாட்டு? எதிரிகளை கொல்வது மாதிரி விளையாட்டு. எதிரிகள் தாக்க வருகிறார்கள், ஒவ்வொரு இடத்திலையும் பதுங்கி இருக்கிறாங்க, பல ஆயுதங்கள் இருக்கிறது. இந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு எதிரியை வீழ்த்த வேண்டும். எதிரி எங்கெங்க இருக்கிறான் அங்கெல்லாம் அவனை சுட்டு தள்ளணும். இப்படி விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் இன்றைக்கு இழந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்தனை முடங்கி போயிருக்குது. உடல் உழைப்பு இல்லாமல் சோர்வடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையை நமக்கு செய்ய சொல்லி இருக்கிறார்கள். உடல் ஆரோக்கியத்திற்காக முக்கியத்துவம் வழங்கி இருக்கிறார்கள். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த இளைஞர்கள் செய்யக்கூடிய இந்த காரியம், தன்னுடைய உடலுக்கும் எந்த உழைப்பும் இல்லை,
தன்னுடைய சிந்தனையையும் மழுங்கடிக்க செய்யக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்கிறது. மூர்க்கத்தனமுடையவனாக மாறுகிறான். அடுத்தவன் எதிரியை சுட்டு 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 அவனை கொல்றது மாதிரியே காட்சிகள் காட்டப்பட்டு அதிலேயே 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் பாதி நாள் முழு நாள் இப்படி அதுல மூழ்கி போகிறான். அதன் மூலமாக அவனுடைய சிந்தனை அப்படியே அந்த ஒரு மூர்க்கத்தனமுடையதாக மாறிவிடுகிறது. ஒரு தகப்பனார் என்ன செய்யறாரு, தன்னுடைய மகன் இது மாதிரி கேம்ல விளையாடிய மூழ்கி மூழ்கிய நாசமா போறான, எதையும் சொன்னா கேட்க மாட்டேன்றான், ஒரு வேலையை சொன்னா கோபம் வருது. இன்னைக்கு பாருங்க நம்முடைய வீடுகள்ல இந்த நிலை நீங்கள் ஒவ்வொரு இடத்திலேயும் பார்க்கலாம். விளையாடிக்கிட்டே இருப்பான் கேம்ல, நீங்க கூப்பிடுங்க மோன அப்படின்னு கூப்பிட்டா அவனுக்கு காது கேட்காது. தண்ணி எடுத்துட்டு வான்னா காது கேட்காது. கடைக்கு போய் தக்காளி வாங்கிட்டு வா மோனா காது கேட்காது. 2 தடவை 3 தடவை கூப்பிட்டீங்கன்னா உங்களிடத்தில் எரிந்து விழ ஆரம்பிப்பான். சும்மா இருக்க முடியாதா, விளையாடிட்டு இருக்கேன் தெரியாதான்னு கேட்பான், கோபப்படுவான், ஆத்திரமடைவான். இந்த ஆத்திரம் எங்கிருந்து அவனுக்கு ஊட்டப்படுது? அவன் மூழ்கி போய் இருக்கிற இந்த விளையாட்டு தான் அவனை மூர்க்கத்தனமுடையவனாக மாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த தகப்பனார் செல்போன் அப்படிங்கிறாரு, அவனுக்கு வெறி அதிகமாகிறது. ஏன் இப்படி செய்யறாரு? அவன் விளையாடின விளையாட்டு அடுத்தவனை போட்டு தள்ளுற விளையாட்டு. என்ன செய்யறான்? தன்னுடைய தகப்பனையே கொலை செய்யக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதெல்லாம் படிக்கிறோமா இல்லையா? பத்திரிகைகளிலே பார்க்கிறோமா இல்லையா? தன்னுடைய தாயை தன்னுடைய தகப்பனை எல்லாம் தாக்கக்கூடிய கொலை செய்யக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்றால் அதிலே விதிவிலக்காக இந்த இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறதா? அதிலே தான் இன்றைக்கு மூழ்கி கிடக்கிறார்கள். செல்போனை வாங்கி கொடுக்கிறோம், அதில் அவன் விளையாடி கொண்டிருக்கிறான். பல குடும்பத்திலையும் தாய்மார்கள் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். மோவன் இப்படி இருக்கிறான, தொலை போக மாட்டேன்றான், ஓத மாட்டேன்றான், முழுக்க முழுக்க விளையாட்டிலேயே மூழ்கி போய் கிடக்கிறான் என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைதான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே நாம பார்க்கக்கூடிய காட்சியாக இருக்குது. அவனுடைய மூளை மட்டுமா மழுங்கி போகுது? அவன் என்ன செய்யறான்னா அதன் மூலமாக தன்னுடைய தாய் தந்தையருடைய பொருளாதாரத்தையும் நாசப்படுத்துறான், பொருளாதாரத்திலையும் இல்லாமல் ஆக்கிறான். ஒரு சம்பவத்தை நாம் எல்லாம் படிச்சிருப்போம். இந்த கேம்கள்ல விளையாடுவதன் மூலமாக ஆன்லைன் கேம்ல விளையாடுறான். அந்த விளையாட்டுகள்ல ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் தாண்டி தாண்டி போறதுக்கு ஒவ்வொரு கோடுக்கும் பைசா கொடுக்கணும். அது மாதிரி அதிலே ஆயுதங்களை புதிதாக வாங்குறதுக்கு அதுக்கு பணம் கட்டணும். அதை என்ன செய்யறான்? ஒருத்தன் என்ன செய்யறான்னா தன்னுடைய தகப்பனாருடைய அக்கவுண்ட அதுல லிங்க் பண்ணி அதிலிருந்து என்ன செய்யறான்னா அந்த பொருட்களை வாங்குறான். கேம்ல விளையாடி விளையாடி அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போய் கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் அந்த பொருளாதாரத்தை கேம் விளையாடியே நாசப்படுத்தி இருக்கிறான். அதிலேயே அடிமையாகி போய்விட்டான். அடுத்து பார்க்கிறான், ஐயோ பணமெல்லாம் போச்ச, என்ன செய்யறது? தற்கொலை பண்ணி தன்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொள்கிறான். உயிரும் போச்சு, பணமும் போச்சு, எல்லா விதமான எதிர்காலமும் போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இளைஞர் சமுதாயம் இதை நோக்கிதான் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பயணம் என்பது இளைஞர்களுக்கு ஆரோக்கியமானதா? இந்த பயணத்தை நோக்கி இன்றைக்கு இளைஞர் சமுதாயம் சென்று கொண்டிருந்தால் அவர்கள் அல்லாஹுவால் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற அந்த இலக்கை உணரக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படுமா? ஏற்படாது. அதற்குத்தான் இந்த பிரச்சாரம். இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இதை சிந்திக்க வேண்டும். தன்னை சுற்றி வாழுகிற ஒவ்வொரு இளைஞரிடத்திலேயும் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இருக்கிறது. இந்த சமுதாயம் இன்றைக்கு தீமையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இளமை சமுதாயம் பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் போதைக்கு அடிமைகளாகி போயிருக்கிறார்கள். முன்பெல்லாம் போதை வஸ்து என்பது மிகவும் அரிதான ஒரு காரியமாக இருந்துச்சு. போதைனா என்ன? முன்னாடி காலத்திலெல்லாம் கள்ளச்சாராயம் காய்ச்ச வேண்டும். அதுக்கு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை குடிப்பார்கள், மறைந்து மறைந்து அதை குடிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை இருந்தது.
ஆனா இன்னைக்கு இருக்கிற காலம் அப்படியே மாறி இருக்கிறது. எப்போது நவீன சாதனங்கள் இங்கே வளர்ந்ததோ, நவீன சாதனங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டதோ, நவீன நாகரிக வளர்ச்சி இந்த உலகத்திலே உயர்ந்து நிற்கிறதோ, அந்த நேரத்தில் மனிதர்களுடைய நற்பண்புகள் எல்லாம் இன்றைக்கு கரைந்து குட்டிச்சுவராகி போயிருக்கிறது. மனிதன் முழுக்க முழுக்க தீமைகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவனாக மாறிவிட்டான். ஏன்னா நன்மை வளர்ந்ததென்றால் அதன் மூலமாக நற்பண்புகளை நாம வளர்க்கணும், நற்காரியங்களை நாம வளர்க்க வேண்டும். ஆனால் அதற்கு மாற்றமாக நவீனம் வளர்ந்திருக்கிறது. அதோடு சேர்த்து மனிதன் தன்னுடைய தீமையான குணங்களைத்தான் வளர்த்து கொண்டிருக்கிறான். ஒரு கட்டத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சுக்கிட்டு இருந்தான், இன்னைக்கு அது ஒவ்வொரு கட்டத்திலையும் மாறி டாஸ்மார்க்குகளை ஒவ்வொரு பகுதியிலையும் அமைத்து கொடுத்து அப்படி இன்றைக்கு மது பழக்கத்திற்கு மக்களை அடிமையாக்கி, அதுபோன்று அடுத்தடுத்த நிலைகள்ல புதிதாக கண்டுபிடித்து ஒவ்வொரு காரியத்திலேயும் இன்றைக்கு மது போதைகளை இன்றைக்கு என்ன செய்யறாங்க, பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இளைஞர் பட்டாளத்திற்கு மத்தியிலே போய் பார்த்தால் எதையெல்லாமோ பயன்படுத்தி இன்றைக்கு போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். ஒரு ஆற்றலோடு திகழ வேண்டிய இந்த இளமர் பட்டாளம் இன்னைக்கு கஞ்சாவுக்கு அடிமையாக இருக்கிறான், மது போதைக்கு அடிமையாக இருக்கிறான். எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மது ஹராம் என்று சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்திலே இருந்து கொண்டு சஹாபாக்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார்கள்? ஐயாமுல் ஜாஹிலியா என்கிற காலத்திலே வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் இறைவனால் மது ஹராம் என்று சொல்லப்பட்ட நேரத்தில் இன்னல் ஹம்ர கது ஹுர்ரிமா அலைக்கும், இந்த ஹராம், இந்த மது என்பது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது என்கிற கட்டளை வந்த நேரத்தில் மதுவை பீப்பாயாக காய்ச்சி குடித்துக் கொண்டிருந்த அந்த அரபுலகத்து மக்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தவுடனே அதை தூக்கி எறிந்து கொண்டு வீதிகளிலே போட்டு உடைத்து அந்த பழக்கத்தில் இருந்து மீண்டு தன்னை இஸ்லாத்திலே அர்ப்பணித்தார்களே, அந்த சமுதாயத்தின் வழியில் வந்த இந்த இளைஞர்கள், இந்த இளைஞர் சமுதாயம் இன்னைக்கு ஒவ்வொரு விதத்திலேயும் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி போய் கிடக்கிறார்கள், கஞ்சாவுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை இழந்து, சிந்தனைகளை இழந்து, சிந்தனை வெறியேறி போய் திரிகிறான். எந்த சிந்தனையுமே இருக்காது. கஞ்சா அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும்தான், போதை கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும்தான், மது குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும்தான். அதன் மூலமாக வன்முறை செயல்களிலே ஈடுபடக்கூடிய நிலை, யாரையும் மதிக்காத நிலை. இன்னைக்கு பாருங்க, இளைஞர் சமுதாயம் யாரையாவது மதிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்களா? எப்படிப்பட்ட போதனைகளை நபிகள் நாயகம் நமக்கு சொல்லித் தந்தார்கள்? பிறரிடத்திலே மரியாதையோடு நடக்க வேண்டும் என்று சொல்லித் தரப்பட்ட மார்க்கம். எவன் பெரியவர்களுக்கு மரியாதை செய்யவில்லையோ அவன் நம்மை சார்ந்தவன் அல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் பிறரிடத்திலே தன்னை விட கீழானவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் அவர் நமக்கு உபதேசம் செய்தார்கள். அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்திலே இருக்கிற இளைஞர்கள் பெரியவர்களை மதிக்காதவர்களாக, உபதேசங்களை செவியேற்காதவர்களாக இன்றைக்கு இந்த போதைகளுக்கு அடிமைகளாகி தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எதிர்கால வாழ்க்கையை சின்னாபின்னப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய இலக்கு எது என்ன என்பதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி இளைஞர்களை அப்படி ஒரு நிலையிலே பார்க்கிறோம் என்றால், இளைஞர்களும் அதற்கு ஒத்த நிலையில் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க சினிமாக்களிலே மூழ்கி, சீரியல்களிலே மூழ்கி, இன்ஸ்டாகிராமிலையும் பேஸ்புக்கிலையும் தங்களுடைய படங்களை பதிவேற்றுவதும், தங்களுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பதிவேற்றுவதும், பரதாக்களை அணிந்து கொண்டு வெளி இடத்துல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளை பதிவிடுவதும் இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர் பெண்மணிகளிடத்தில் பார்க்க முடியுதா இல்லையா?
அந்நிய ஆண்களோடு பெண்களோடு சர்வசாதாரணமாக அந்நிய ஆணும் பெண்ணும் பேசக்கூடிய நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறதா இல்லையா? ஒரு இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு இளைஞன் எப்படி செயல்படணும், ஒரு இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு பெண் எப்படி செயல்பட வேண்டும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குல்லில் முஃமினீன், ஒரு இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற இறை நம்பிக்கையாளரிடத்தில் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யகுல்லு மின் அபுசாரிஹிம், தங்களுடைய பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு நீங்க கட்டளையிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவருடைய கற்பை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள், கட்டளையிடுங்கள். தாலிக அஸ்காலஹும், அதுதான் அவர்களுக்கு பரிசுத்தமானது என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு இறை நம்பிக்கைக்கு ஒரு இடத்துல பெண்ணிடத்திலே சொல்லுங்கள், பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும், கற்பை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற பெண்ணிடத்திலே சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல கட்டளையிடுறான். இந்த கட்டளையை இந்த இளைஞர் சமுதாயம் இன்றைக்கு உள்ளத்தில் நிறுத்தி இருக்கிறதா? பார்வையை தாழ்த்த வேண்டும். இன்னைக்கு ஒரு இளைஞன் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி இருக்கானா? ஒரு இளைஞி தன்னுடைய பார்வையை தாழ்த்தக்கூடிய விஷயத்துல எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாள்? சர்வசாதாரணமாக அந்நிய ஆண்களை பார்க்கிறது, அந்நிய பெண்களிடத்திலே பேசுறது, அந்நிய பெண்களிடத்திலே தங்களுடைய சேட்டிங் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இப்படியெல்லாம் இன்றைக்கு நவீன கலாச்சாரத்திலே சீரழியக்கூடிய நிலை பெண்களிடத்திலேயும் இன்றைக்கு இருக்கிறது. அதன் மூலமாக அந்நியரிடத்திலே பேசுகிற அந்த வாய்ப்பு தவறான தொடர்பை ஏற்படுத்தி தவறான நிலைக்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறது, நடத்தை சரியில்லாதவர்களாக மாற்றுகிறது, எதிர்கால வாழ்க்கையே துளைத்து ஒண்ணுமில்லாமல் சீரழியக்கூடிய நிலையில் கொண்டு போய் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்களையும் இளைஞர்களையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கிதான் இன்னைக்கு இந்த இளைஞர் சமுதாயம் படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கித்தான் போய் கொண்டிருக்கிறார்கள். நாம எப்படி இருக்கணும், எதை நோக்கி செல்ல வேண்டும், நம்முடைய இலக்கு என்ன என்பதை ஒவ்வொரு இஸ்லாமிய இளைஞனும் இளைஞியும் தன்னுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்திலே வாழ்வது மறுமையிலே வெற்றி பெற வேண்டும், மறுமையிலே சுவனத்தை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்திற்குத்தான் நாம வாழ்கிறோம். ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த பல சஹாபாக்களும் அதை நோக்கித்தான் பயணப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இளைஞர்களுடைய நிலையை பார்க்கிறோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து உஹது போர்க்களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று அனுமதி கேட்கிறார்கள். அனுமதி ரசூலுல்லாஹ் கொடுக்கல. அதற்கு பிறகு ஹந்தக் யுத்தத்திலே வந்து நான் இறைவனுடைய பாதையிலே போரிட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அனுமதி கேட்டாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க. சஹாபாக்கள் எந்த நிலையில தன்னுடைய சிந்தனை அமைத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். பள்ளிவாசலோடு இன்றைக்கு இருக்கிற இளைஞருடைய தொடர்பு என்ன? ஒரு இளைஞனுடைய இலக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் பள்ளிவாசலோடு அவனுடைய தொடர்பை அவன் ஏற்படுத்த வேண்டும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வீட்டில் அவங்க இல்லைன்னா அவங்க இருக்கிறது பள்ளிவாசல்ல இருப்பாங்க. அவர்களை பள்ளிவாசலிலே காணலாம். இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞனை பள்ளிவாசல்ல பார்க்க முடியுமா? இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற பள்ளிவாசல்கள்ல இளைஞர்களை நாம பார்க்க முடியுமா என்றால் பள்ளிவாசல்ல பார்க்க முடியாது. எங்க பார்க்கலாம்? ஊரிலே ஒதுக்குப்புறத்தில் எங்க ஒரு இருட்டான இடம் இருக்குமோ அங்க பார்க்கலாம். அங்க இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி சிகரெட்டு குடித்துக் கொண்டு மது குடித்துக் கொண்டு செல்போன்ல கேம் விளையாடி கொண்டு சினிமாக்கள் பார்த்து கொண்டிருந்து கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு சீரழிந்து சின்னாபின்னமாகி ஒரு ஊருடைய ஒதுக்குப்புறத்தில் இருப்பார்கள். இதுதான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய இலக்கா? இப்படித்தான் ஒரு முஸ்லிம் இளைஞன் இந்த உலகத்தில் வாழணுமா? எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இளைஞருடைய நிலையை பற்றி நாம படிக்கும் பொழுது பள்ளிவாசல்களிலே அவர்கள் என்ன செய்வாங்க? தங்கி இருப்பாங்க. பள்ளிவாசல்களிலே குர்ஆனை படித்துக் கொண்டிருப்பார்கள். தானும் குர்ஆனை கற்றுக்கொண்டு தன்னோடு இருக்கிற சக
தோழர்களுக்கும் இந்த குர்ஆனை அவர்கள் கற்றுக் கொடுப்பார்கள். பகல் நேரங்களிலே என்ன செய்வாங்கன்னா, வெளியில போய் எதையாவது ஒரு வேலையை செய்து அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஊதியத்தை கொண்டு வந்து பள்ளிவாசலிலே திண்ணை தோழர்களாக இருக்கிற அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லுகிற திண்ணை தோழர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பள்ளிவாசலிலே உழு செய்யக்கூடிய அந்த பாத்திரங்களில் நீர் நிரப்பக்கூடியவர்களாக இளைஞர் வட்டாரம் இருந்தது. குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள், காரிகளாக இருந்தார்கள். குர்ஆனை ஓதக்கூடிய காரிகளாக இருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் குர்ஆனை ஓதக்கூடிய நிலை இருக்குதா? ரொம்ப குர்ஆனை விட்டும் தூரமாக போயிருக்கிறார்கள். குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையிலே படிக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியாத அளவிற்கு இன்றைக்கு செல்போனிலே மூழ்கி போய் குர்ஆனை விட்டும் தூரமாய் போயிருக்கிறார்களே. இந்த சமுதாயம் நாளை மறுமையை அடையும் பொழுது அவர்களுடைய மறுமை நிலை என்ன? சமுதாயம் சிந்தித்திருக்கிறோமா? எப்படி மறுமையிலே இவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்குக்கு முன்னால் நிற்பார்கள்? இப்படி மிகப்பெரிய ஒரு அவல நிலையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திலே இளைஞர்களுக்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் என்பது மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்தை இஸ்லாம் வழங்கி இருக்கிறது. மிக உயர்ந்த ஒரு மதிப்பை இந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். எந்த நேரத்தில் நீ உன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹுவை வணங்குவதிலேயும் அவனுக்கு வணக்க வழிபாடுகள் செய்வதிலேயும் அவனுடைய மார்க்கத்தை நீயும் படித்து இந்த சமுதாயத்திற்கு எடுத்துச் சொல்வதிலேயும் நீ உன்னுடைய இளமை பருவத்தை அமைத்தால் உனக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. இதற்கு முன்னால் மறுமையினுடைய நிலையை பற்றி உங்களுக்கு எடுத்துச் சொன்னார்கள். எப்படிப்பட்ட மறுமையினுடைய நிலை? யாராவது அங்கு வந்து நமக்கு உதவ முடியுமா? அல்லாஹ் சொல்கிறான், யௌமுன், அந்த நாள் என்பது எந்த விதமான பலனும் பிற மனிதனுக்கு நாம செய்ய முடியாது. அந்த நாளை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள். அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அந்த நாள் படுபயங்கரமான ஒரு நாள். இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்ந்து அந்த வாழ்க்கையிலே எந்த முறையில் வாழ்ந்திருக்கிறான் என்கிற வாழ்க்கையினுடைய விசாரணையினுடைய நாள். அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருந்தால் அவன் சுவனத்திலே நிம்மதி பெற்று வாழக்கூடிய ஒரு மறுமை நாள். அந்த வாழ்க்கை நாளிலே அவன் தீமை செய்திருந்தால் அவன் மறுமை நாளில் அதற்கு தண்டனையாக நரகத்திலே போய் விழக்கூடிய அந்த நாள். அந்த நாளை இந்த இளைஞர் பட்டாளம் இன்றைக்கு தன்னுடைய சிந்தனையில ஏற்படுத்தி இருக்கிறதா? அந்த நாளில் தான் இந்த இளைஞர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியத்தை வழங்குறான். எந்த இளைஞர்களுக்கு? நபிகள் நாயகம் சொன்னார்கள், சபாத்துன், 7 நபர்கள், யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா, மறுமை நாளிலே அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறான். 7 நபர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். அந்த 7 நபர்களில் ஒரு சாரார் யாருன்னா, ஷாபுன், இளைஞர்கள். ஒரு இளைஞன் நஷாஃபி இபாதத்தி ரப்பி, தன்னுடைய இறைவனுடைய வணக்க வழிபாட்டில் எந்த இளைஞன் மூழ்கி திளைத்தானோ, வணக்க வழிபாட்டிலே கவனம் செலுத்தினானோ, அந்த இளைஞனுக்கு மறுமை நாளிலே அல்லாஹ் அந்த அரிசினுடைய நிழலை வழங்குவான். எவ்வளவு பெரிய அந்தஸ்தை வழங்குறான். இன்றைக்கு இந்த இளைஞர் சமுதாயம் இதை உணர வேண்டும். நாம எந்த பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய பாதை இன்னைக்கு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இந்த நிலையிலே நமக்கு மரணம் வந்துவிட்டால் மறுமையினுடைய நிலை நமக்கு என்னவாகும்? அல்லாஹ் நமக்கு விசாரணை நடத்துவானே, உன்னுடைய இளமை பருவத்தை எப்படி கழித்தா என்று கேட்பானே. நாம என்ன பதிலை அல்லாஹ்வுக்கு முன்னாடி நாம சொல்ல போறோம்? உலகத்திலே மற்ற இளைஞர்கள் எப்படி வேண்டுமென்றாலும் இருந்து விட்டு போகட்டும். இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய, தன்னை முஸ்லிமாக அடையாளப்படுத்துகிற ஒரு முஸ்லிம் எப்படி தன்னுடைய வாழ்வை அமைக்கணும்? அவனுடைய இலக்கு எப்படி அமைய வேண்டும்? மறுமையை நோக்கி அமைய வேண்டாமா? தான் இந்த இஸ்லாத்தை கடைபிடிப்பதின் மூலமாகத்தானே
அவன் திருமணத்தை அடையும் பொழுது தன்னுடைய மனைவியை இந்த இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவளாக அவன் உருவாக்க முடியும். அவர்கள் இருவரும் சேர்ந்து தன்னுடைய பிள்ளையை இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவராக உருவாக்க முடியும். அந்த பிள்ளைகளை இஸ்லாத்தினுடைய அடிப்படையிலே வளர்த்தெடுக்க முடியும். இன்னைக்கு நீ சினிமாவில் சீரழிந்து போனால், மதுபோதைக்கு அடிமையாகி போனால், நீ இன்னைக்கு பைக் மோகத்திலையும் செல்போன் மோகத்திலையும் நீ உன்னுடைய சிந்தனை இழந்து போனால் எப்படி நீ வருங்கால சந்ததியை உருவாக்குவாய்? நீயே மார்க்கத்தை மறந்தால் உன்னுடைய சந்ததி எப்படி மார்க்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள்? எப்படிப்பட்ட ஒரு அவல நிலையை நோக்கி இந்த இளைஞர் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். மறுமை நாளில் அந்த நிழல் இளைஞர் பட்டாளத்திற்கு கிடைக்க வேண்டுமா, அல்லது அந்த நிழல் இல்லாமல் மறுமையினுடைய துவக்கத்திலேயே நாம் நம்முடைய பாவத்தினுடைய அளவு அதிகரித்து வேர்வையிலேயே மூழ்கி அடுத்தடுத்த விசாரணைகளில் தோல்வி அடையக்கூடியவர்களாக மாறணுமா? சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு மதத்திலேயும் அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சரியான பாதை காட்டப்படுவது கிடையாது. ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவ்வளவு தெளிவான சட்டதிட்டங்களையும் வாழ்க்கை முறைகளையும் நமக்கு வகுத்து தந்திருக்குது. அதை பெற்றுவிட்டும் அதை மறந்து அதை உதாசீனப்படுத்தி கொண்டு நாம வாழ்வோம் என்றால் மறுமை வாழ்க்கை நாசமாகிவிடும். மறுமை என்பது நாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலையாக நமக்கு அமையணும். அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இலக்காக அமைய வேண்டும் என்பதை விளங்கி நம்முடைய பயணத்தை நாம துவங்கணும். ஒவ்வொரு இளைஞனும் தன்னுடைய பயணத்தை துவங்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்ன ஒரு காரியத்தை ஆழமாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய இலக்கு என்ன? இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்வதா? இந்த உலகத்தில் நல்ல ஆடைகளை அணிந்து கொண்டு, விலை உயர்ந்த செல்போன்களை பயன்படுத்தி கொண்டு, விலை உயர்ந்த பைக்குகளை வாங்கி கொண்டு, அதன் மூலமாக இன்னைக்கு நாம இன்பத்தில் மூழ்குவதா நம்முடைய உலக வாழ்க்கை? அதுதான் நம்முடைய இலக்கா? இந்த பைக் மோகத்தை பற்றி சொல்லி ஆக வேண்டும். இன்னைக்கு பார்க்கிறோம் எப்படி இந்த செல்போன் மோகம் அதன் மூலமாக இளைஞர்கள் சீரழிகிறார்களோ, அதே மாதிரி இந்த பைக் மோகத்திலையும் சீரழிகிறான். பைக் வேணும் என்று அடம் பிடிக்கிறான். வீட்டில் மிரட்டல் விடுறான், எனக்கு பைக் வேணும். அது என்ன பைக்கு? டிவிஎஸ் எக்ஸல கேட்கிறானா? அதுல போறதுக்கு ஆசைப்படுறானா? அல்லது ஒரு ஸ்ப்ளெண்டர் பைக்கு, ஒரு பேஷன் பைக்கு, அதுல போறதுக்கு ஆசைப்படுறானா? அதெல்லாம் அவனுக்கு பிடிக்காது. அவன் என்ன பைக்கில் போகணும்னு ஆசைப்படுறான்? எப்படி பஸ்ஸுகளில் செமி ஸ்லீப்பர் வச்சிருப்பாங்க பாருங்க, அது மாதிரி பைக்கில் இன்னைக்கு செமி ஸ்லீப்பர் இருக்குது. பஸ்ஸில் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும், இந்த மாதிரி படத்துக்கு இப்படி இருக்கும். பைக்கில் எப்படி இருக்குது? இப்படி குத்தர இருக்கும், செமி ஸ்லீப்பர். அப்படிப்பட்ட பைக்குகளை இன்னைக்கு வாங்கணும், கடுமையான வேகத்தில் போகக்கூடிய பைக்குகளை வாங்கணும் என்று சொல்லி அதை வாங்கி என்ன செய்யறான்? அதில் தலைதெறிக்க இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். முதியவர்கள் ரோட்ல போகும்போது பயப்படுறாங்க, பெண்கள் பயப்படுகிறார்கள். சரு சருன்னு போய்கிட்டு இருக்கிறான். போகக்கூடிய நேரத்தில் அவனுக்கு என்ன உள்ளத்துல தோணுது? நாம கடுமையான வேகத்தில் போகணும், நாம இந்த வேகத்தில் போய் எங்கேயாவது மோதினால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து வருமே, அதையெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. அப்படி சிந்திக்காமல் அந்த மோகத்தில் இருக்கிறான். பெற்றோர்களும் பிள்ளை கேட்கிறான்னு இந்த பைக்குகளை வாங்கி கொடுக்கிறாங்க. கொடுத்து விட்டு பல இடங்களிலே பெற்றோர்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்? போன வேகத்தில் பல பேர் விபத்துக்குள்ளாகி மரணித்து போயிருக்கிறார்கள். எதிர்காலம் என்ன ஆகிறது? தாயும் தகப்பனும் எதற்காக பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறார்கள்? அவனுக்கு கடமை இருக்குது, பொறுப்பு இருக்குது. வயதான காலத்தில் நம்மை பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்குது. இதையெல்லாம் அவன் உணராமல் இந்த மோகத்தில் மூழ்கி போய் பைக்கை வாங்கி கொண்டு வேகமாக போறான். அதுல போய் என்ன செய்யறான்? பிறரையும் சாகடிக்கிறான். பல பேர் வேகமா போய் பிறரை என்ன செஞ்சிருவான்? அடிச்சு தூக்கி சாவடிச்சிருவான். பல பேர் என்ன செய்யறான்? போய் தானும் விழுந்து தன்னுடைய உயிரையும் மாய்த்துக் கொள்கிறான். இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் நாம இன்னைக்கு இந்த மோகத்தில் உலகத்தில் இருக்கிற ஆடம்பர வாழ்க்கைக்கு
நாம் இன்னைக்கு ஆசைப்பட்டு மார்க்கத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாமெல்லாம் நபிகள் நாயகத்தினுடைய ஒரு உபதேசத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே ஈச்சம்பாயிலே படுத்திருந்தார்கள். அப்படி படுத்திருக்கும் பொழுது அந்த ஈச்சம்பாயினுடைய அந்த நார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய முதுகிலே வடுகாக பதிகிறது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி உங்களுக்கு இந்த வடுகாக இந்த பாயில நீக்க படுக்கும் பொழுது இப்படி அச்சு விழுத இது பதிகிறது, இதற்கு மீது ஒரு விரிப்பை நான் உங்களுக்கு விரித்து தரட்டுமா? ஒரு விரிப்பை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தரட்டுமா? அதன் மூலமாக உங்களுடைய முதுகலை இப்படி படியக்கூடிய நிலை ஏற்படாதே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாலி வலி துன்யா, எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன இருக்கிறது? நான் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிறேன் என்றால், ஒருவன் ஒரு பயணத்திலே அவன் சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியிலே ஒரு மரத்தை பார்க்கிறான். அந்த மரத்திலே அவன் ஓய்வெடுக்கிறான். ஓய்வெடுத்து முடித்துவிட்டு அந்த மரத்தை விட்டு அவன் கிளம்பி சென்று விடுகிறான். இந்த நிலைதான் எனக்கும் இந்த உலகத்திற்கும் உண்டான நிலை. என்னுடைய இலக்கு என்பது மறுமையினுடைய இலக்கு. அதை அடைவதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் என்னை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த உலகத்தில் நான் என்ன செய்கிறேன்? என்னுடைய மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே தவிர, இந்த உலகத்திலே தங்கி இருப்பதும் இந்த உலகத்தில் இருக்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் அடைந்து கொண்டு நான் இதுல சுகபோகமாக வாழ்வதும் என்னுடைய இலக்கு கிடையாது. ஒரு வழிபோக்கன், இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறோம், பஸ்ல ஏறி உட்கார்றோம். இங்கிருந்து சென்னை போகணும்னா என்ன செய்வாங்க? இடையில திருச்சியில ஒரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. நிப்பாட்டி கொஞ்ச நேரம் அதுல என்ன செய்வாங்க? யூரின் போறக்கூடியவங்க போய்க்கிடுவாங்க, டீ குடிக்க வேண்டியவங்க குடிச்சுக்கிடுவாங்க, சாப்பிட வேண்டியவர்கள் சாப்பிடுவார்கள். கொஞ்ச நேரத்தில் அடுத்த பஸ் எடுத்துருவாங்க, கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். இது மாதிரி தான் உலகத்தினுடைய நிலை. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து எனக்கு அங்க வீடு கட்டணும், அங்க இடம் வாங்கணும் அப்படின்னு எவனாவது சிந்திப்பானா? சிந்தித்தால் உடைய இலக்கு நாசமாகிவிடும், போய் சேர முடியாது. அந்த இலக்கு தான் எனக்கு. இன்னொரு கட்டத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ கைசர் கிஸ்ராவுடைய மன்னர்களை பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இளைஞர்கள் இதை சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட சுகபோகமான வாழ்க்கையில இந்த மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு இந்த உலகத்தினுடைய அந்த வசதிகளை நாங்க ஏற்படுத்தி தரட்டுமான்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், உமர் அவர்களே, உங்களுக்கு தெரியாதா? வலஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா, இந்த இறை மறுப்பாளர்களுக்கு இந்த உலகம் என்பதும் நமக்கு நாளை மறுமை என்பதும் உங்களுக்கு தெரியாதா? எப்படிப்பட்ட உபதேசம் என்று பாருங்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய சுகபோகமாக வாழக்கூடியவர்களுக்கு மறுமையினுடைய நிலை இல்லை. ஆனால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவன் சொன்ன அடிப்படையிலே இந்த உலகில் வாழ வேண்டும், நபிகள் நாயகம் அவர்கள் கட்டளையிட்ட அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு மறுமைதான் இலக்கு என்று தெரியாதா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்களே. இந்த கேள்வி ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய இளைஞனுடைய உள்ளத்திற்கும் சென்றடைய வேண்டும். நீ எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிற? உன்னுடைய மறுமை இலக்கு என்ன? நீ எதை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்குது? நீ மறுமையில எந்த நிலையிலே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு இந்த உலகத்தை தயார்படுத்தி வச்சிருக்கிற என்கிற கேள்வியை நாம கேட்கணும். அப்ப இதையெல்லாம் உணர்ந்து இதுதான் நம்முடைய இலக்கு, மறுமைதான் நம்முடைய இலக்கு. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத், யார் நம்பிக்கை கொண்டு நல் அமல்கள் செய்கிறார்களோ, லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு தான் நாளை மறுமையிலே சுவனம் இருக்கிறது, அவற்றிற்கு கீழாக ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சுவனம் இருக்கிறது. வலஹும் அஸ்வாஜுன் முத்தஹரா, அவர்களுக்கு தான் தூய்மையான துணைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் அங்கே அல்லாஹ் ரிஸ்கை அல்லாஹ் வழங்க இருக்கிறான். வஹும் ஃபீஹா காலிதூன், அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்றான. அதுதான் நம்முடைய இலக்கு. அதை நோக்கித்தான் ஒவ்வொரு இளைஞர் சமுதாயமும் புறப்பட வேண்டும்.
இளைஞர்களும் புறப்பட வேண்டும். இறைவனை முதல்ல நம்பிக்கை கொள்ள வேண்டும். இஸ்லாத்தை முழுமையாக விளங்கி அதை படித்து உணர வேண்டும். அதற்கு பிறகு நல் அமல்களை செய்ய வேண்டும். தொழுகை நிலைநாட்ட வேண்டும். நோன்பை பிடிக்க வேண்டும். பிறருக்கு தான தர்மங்களை வழங்க வேண்டும். இந்த இஸ்லாத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி எடுத்துச் சொல்லி தன்னுடைய சமுதாயத்தையும் குடும்பத்தையும் அப்படி உருவாக்க வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் மறுமையிலே மிகப்பெரிய கூலி இருக்கிறது என்று சொல்லுகிறான். சுவனம் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அந்த சுவனத்தை அடைவதுதான் நம்முடைய இலக்கு என்பதை விளங்கி இந்த அற்பமான உலகத்திலே, இந்த நிலையில்லாத உலகத்திலே நமக்கு எப்போது வேண்டுமென்றாலும் மரணம் வந்து அடைந்து விடலாம். அந்த மரணம் வரக்கூடிய நிலையில் நாம் சீர்கேட்டிலே இருப்போம் என்றால், இறைவனை மறந்து வாழ்வோம் என்றால், தீமைகளிலே மூழ்கி போயிருப்போம் என்றால் நம்முடைய மறுமை வாழ்க்கை நாசமாகிவிடும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நம்முடைய இலக்கை சரி செய்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலேயும் அவனுடைய தூதர் காட்டிய அடிப்படையிலேயும் அமைத்துக் கொண்டு நல்லவர்களாக, பண்பாளர்களாக, இஸ்லாத்தினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் ஆழமாக பற்றி பிடித்துக் கொண்டு அதை நோக்கி எதிர்கால சந்ததிகளை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சமுதாயத்தினுடைய இளைஞர்கள் உருவாக வேண்டும். அவைதான் அவர்களுக்கு நாளை மறுமையிலே பாதுகாப்பளிக்கும், அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை அளிக்கும், அல்லாஹ்விடத்திலே சுவனத்தை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் என்பதை இளைஞர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சமுதாயத்திலே இருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களும் இளைஞர்களும் விளங்கிக் கொண்டு அதை நோக்கி நாம பயணிப்போம். அதை நோக்கி நம்முடைய இளைஞர் பட்டாளத்தை உருவாக்குவோம். அப்படிப்பட்ட இறையச்சம் மிக்கவர்களாக முஸ்லிம் சமுதாயம் உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.